இங்கே ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா கூட கடைக்கு போகும்போது ஒரு புக்கை பார்த்து வேணும்னு சொல்ல அவரும் வாங்கி தராரு. அப்போ கடைக்காரர் கணக்கில் குழப்பிக்க இந்த பையன் கரெக்டாக கணக்கு போட்டு சொல்கிறான். இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட கடைக்காரர் அடுத்து இன்னும் கணக்கு கொஸ்டின் கேட்க அதுக்கும் கரெக்டாக ஆன்சர் சொல்கிறான். அதுக்கு இவங்க அப்பா இவன் ரொம்ப புத்திசாலி, என் பழைய புக்கு எல்லாமே படிச்சிருவான், எது கேட்டாலும் கரெக்டாக சொல்லுவான்னு சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் ஒரு ஆள் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அப்புறம் இந்த அப்பா அவர் படித்த ஸ்கூல் பக்கம் போகிறாரு. அப்படியே இந்த பையனுக்கு சுற்றி காட்ட இந்த பையன் ஏன் ஸ்கூலில் யாருமே இல்லைன்னு கேட்க அப்போ ஒரு டீச்சர் வந்து இது கவர்மெண்ட் ஸ்கூலில் இப்பெல்லாம் யார் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்குறா, இப்போ நாங்கள் 7 பேர் தான் இங்கே ஒர்க் பண்ணுறோம்னு சொல்கிறாரு. அப்போ இந்த அப்பா படிச்சப்போ இருந்த மாஸ்டர் வர அப்புறம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு டெய்லி ஈவினிங் லைப்ரரி வாப்பான்னு சொல்லிட்டு போயிறாரு. இந்த அப்பா ஒரு கடையில் சேல்ஸ் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு நாள் இந்த பையனை வீடியோ எடுத்தவன் கால் பண்ணி தான் ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் ஏஜென்ட், நான் உங்க பையன் வீடியோவை பார்த்தேன், நம்ம ஒரு வீடியோ ரெடி பண்ணி உங்க பையனை வைரல் ஆக்கலாம், நான் தான் நிறைய சைல்டு ஆர்டிஸ்டோட சக்சஸுக்கு காரணம்னு சொல்ல இந்த அப்பாவுக்கு விருப்பம் இல்லைனாலும் அவங்க அம்மா ஓகே சொல்றதால இன்டர்வியூ வச்சு அந்த சின்ன பையன் கிட்ட கஷ்டமான கேள்வி எல்லாம் கேட்க இந்த பையன் கரெக்டா பதில் சொல்றான். பார்த்த அந்த வீடியோ 1 lakh வியூஸ் போய் வைரல் ஆயிடுது. இதை பார்த்த ஏஜென்ட் திருப்பி வீட்டுக்கு வந்து உங்க பையனுக்கு ஒரு சிங்கிங் காம்படிஷன்ல சான்ஸ் வாங்கி தரேன், ஒரு எபிசோடுக்கு 20,000 பேமெண்ட், வின் பண்றவங்களுக்கு 10 lakhs பிரைஸ், நீங்க வின் பண்ணா எனக்கு 2 lakhs கமிஷன் சொல்ல பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த அம்மாவும் ஓகே சொல்லிடுறாங்க.